ஸ்ரீராம ஜெயம். பணிமாறுதல் எனப்படும் ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஒரு ஆளுக்கு எப்போது கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு இடமாற்றம் ஏற்படுது அப்படின்றது வேற, அந்த இடமாற்றத்தினால அவருக்கு வேலையில பெனிஃபிட் ஏற்படுது அப்படின்றது வேற. ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருவருக்கு ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல 8ஆம் பாவகம் அல்லது 12ஆம் பாவகம் அல்லது ராகு கேதுவினுடைய தசா மற்றும் புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஆளுக்கு இடமாற்றம் ஏற்படும். அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடம் அல்லது 12ஆம் பாவகத்தோடு பாவ கிரக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களையும் ஒரு ஆளுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க, எங்க இடமாற்றத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் அதிபதியோடு இந்த 8-12 கூடிய தசா மற்றும் புத்திகள் தொடர்பு பெறக்கூடிய அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு வேலை நிமித்தமான அமைப்புகள்ல இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு படிப்பு பையன் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருப்பான், நம்மளுக்கு அவன்கிட்ட போய் இருக்கணுமேன்ற மாதிரியான அமைப்புகள்ல சில பேர் ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போவாங்க. சில பேர் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நெருக்கடியான அமைப்புகள் இருக்கு, இங்க வேலை பார்க்க முடியாது அப்படின்ற அமைப்புகள்ல இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்ப இந்த அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல 6, 8, 12 கூடிய தசா மற்றும் புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். 6ஆம் இடம்ன்றது இங்க சர்வீஸ் ஸ்தானம் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அந்த நேரங்கள் வரக்கூடிய அமைப்புகள்ல ஒரு ஆளுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். அதே நேரத்துல ஜாதகத்துல அந்த பெனிஃபிட்டான விஷயங்கள் நடக்கணும்னா அந்த 6, 8, 12 கூடிய தசா மற்றும் புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்தாலும் கோட்சாரத்துல குரு 9ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெறக்கூடிய அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலையில இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதுல பெனிஃபிட் அடையக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். இதே நேரத்துல 7.5 சனியிலேயோ அஷ்டம சனியிலேயோ இடமாற்றங்கள் ஏற்பட்டு ஜாதகத்துல ஓரளவு அவயோக தசாபுத்திகள் போயிருந்துச்சுன்னா வேலையில இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதுல சாட்டிஸ்பாக்சன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்காது. சில நேரங்கள்ல புலிவாழ பிடிச்ச கதையா இருக்கும், ஏன்னா இருக்கிற இடத்துல இருந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல சில நேரங்கள்ல நம்மள நாமே யோசிக்க வைக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த மாதிரியான அமைப்புகள் கொடுத்துரும். நன்றி.